Yeah. Hello, Jeez. So, ஆக்சுவலா கிரிக்கெட் ப்ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அப்பதான் வந்து என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாஷா வந்திருக்காரு. ஸோ பாஷா, Hi, hi, வெல்கம். hi. Thank ஸோ you, thank you, பாஷா thank you, ஃப்ரம் பாஷா Kumar. நியூஸ். Thank you, thank சொல்லுங்க you, பாஷா, Kumar. உங்க சேனல் பத்தி சொல்லுங்க. இந்த சேனல் என்ன ஸ்டார்டிங்ல வந்து இந்த ட்ரெய்லர்ஸ் ரியாக்ஷன் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஓகே vlogs பிளஸ் ஃபுட் ரிவ்யூ அதெல்லாம் சேர்த்து ஒண்ணா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சேன், நடுவில் சரியா கண்டினியூ பண்ணல. திரும்ப இப்போ கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு ஸோ 2360 சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ம், ஸோ போயிட்டு இருக்கு. அது கண்டினியூஸா பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இனிமேல் நம்ம ஐபிஎல்லும் பண்றோம். அப்புறம் யா vlogs கண்டிப்பா அதுவும் பேரலா பண்ணிட்டு இருப்போம். ஆமாம். கண்டிப்பா கண்டிப்பா பாஷா. சுமார். ஸோ இந்த ஐபிஎல் ஃபுல்லாக ஒரு ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபன் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. ம். அதுவும் என் கிரிக்கெட் ஃப்ரெண்டு கூட இந்த vlog பண்றது வந்து கொஞ்சம் ஐ மீன் கிரிக்கெட் ப்ரிவ்யூ பண்றது ஆமா, ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. கிரிக்கெட் டீம்மேட்டு. ஸோ வேற வேற லொகேஷன் கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு ஒன்னா. எஸ் பரவாயில்ல. நானும் சரி ஐபிஎல் கிரிக்கெட் பத்திலாம் ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ஒரு நல்ல ஒரு இப்போ டைம் ஒன்று கிடைச்சிருக்கு. ஏன்னா தனியா பண்ணா கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பாஸ் மாதிரி பண்ணலாம். செட் ஆகல. ம், ஒரு கூட யாராவது இருந்து பண்ணா ஒரு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பா பாஷா நல்லா மாஸ் பண்ணலாம். ஸோ பண்ணுவோம், ஸ்டார்ட் ஐ பண்ணுவோம் எம் நம்ம ஃப்ரம் மும்பை ஐபிஎல். இந்தியன்ஸ். ஐ எம் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். நான் வந்து மஞ்ச எல்லோ சென்னை. ஓகே ஓகே. ஸோ இட்ஸ் ம், அபவுட் சென்னை ஃபேன் அண்ட் மும்பை ஃபேன். ஸோ இட்ஸ் அபவுட் ஃபுல் கரெக்ட். ப்ரிவ்யூ. ஈவெண்ட் பத்தி ஈவெண்ட் சொல்லுங்க. ஈவெண்ட் ஈவெண்ட் சூப்பரா எப்படி இருந்தது. இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. பழைய பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா நான் கூட vlog போட்டிருந்தேன், சேனல்ல இருக்கு. ஸோ ம், மேத்யூ ஐடன், பார்த்திவ் பட்டேல், ஜகாத்தி எல்லாம் பழைய பிளேயர்ஸ் தான் அவங்க. அண்ட் அப்புறம் நிறைய முரளி விஜய், பத்ரிநாத், பிராவோ அவங்களாம் வந்திருந்தாங்க. ஓகே ஸோ அது ஒரு சும்மா ஒரு ஸ்டார்டிங்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க, டீம் ப்ராக்டிஸா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே. பழைய டீமுக்கும் புது டீமுக்கும் சின்ன ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் பழைய டீம் இருந்துச்சு. யார் யார் வேணா பேட்டிங் ஆடலாம். ஒருத்தர் bowling ஓகே போடணும் புது டீம்ல இருந்து, இல்ல பழைய டீம்ல இருந்து ஒருத்தர் bowling போடணும், அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓகே. கான்டெஸ்ட் வந்து ருத்ராஜ் வர்சஸ் மைக்கசி இருந்தது. மைக்கசி சரியான அடி, 3 4 ஓ, போயிடுச்சு. ஸ்பின் 4 பண்ணாரு 4 ஆக்சுவலா. போயிடுச்சு ஆக்சுவலா. ஸ்பின் ஸ்பின் ருத்ராஜ் பண்ணாரு. ஸ்பின் போட்டு ஓகே. இறங்கி வந்து ஒரு அடி கவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்தோன்னே. பார்த்தோம். செம்ம அடி அது. அந்த மைக்கசியோட ஃபார்ம் தெரிஞ்சு தோனியே ஷாக் ஆயாச்சு பின்னாடி இருந்த வீடியோ பார்த்தா. தோனிக்கு அது ஆக்சுவலா சிரிப்பு என்ன பால் வந்துச்சு. அது? என்ன அது என்ன பால் ஒரிஜினல் இது ஆக்சுவலா? லெதர் பால் தான். லெதர் பால் தான், ஒயிட் ஓகே லெதர் பால். ஓகே. ஒயிட் நல்லா லெதர் பால் சவுண்டா தான். இருந்துச்சு. நல்லா சவுண்டா அது இருந்துச்சு. மைக் வச்சிருந்தான். மைக் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலரும் பேட்ஸ்மேனும் ஓகே. மைக் வச்சிருந்தாங்க, இனியர் மைக். ஸோ ம். அதனால அது சவுண்டு கேட்டது. ரெய்னா அடிச்ச ஒரு டிஃபென்ஸ் ஷாட் கூட நல்லா டொங்குன்னு சவுண்டு கேட்கும் பேட்ல. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா கான்டெஸ்ட் மும்பை ஃபேன் நடந்தது. தான். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஈவெண்ட். ஏன்னா நல்லா நல்லா செம்மையா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 2010ல பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ ஹெய்டன்லாம் ஆடுவாரு, மங்குஸ் பாட் வச்சுட்டு அதெல்லாம் மாசா இருக்கும். இந்த அப்புறம் வாட்டி ரெய்னா 3 6 சிவம் டுபேக்கு ஆஹ் 3 6, ஆஹ் ஒரு லாங் ஆன்ல ஒரு 6. லாங் ஆன்ல தான் மோஸ்டா அடிச்சது. சரியான நல்லா 6 இருந்துச்சு. மூணுமே செம்மையா இருந்தது. அப்புறம் பிராவோக்கும் யாருக்கும் நடந்தது. கோபால் பிராவோ கோபால் வர்சஸ் கோபால். ஸ்ரேயஸ் கோபால் அது ஒரு ஸ்டம்பிங் ஒண்ணு. ஸோ ஆஹ் அது ஒன்று இருந்தது. சஞ்சு சாம்சன் வச்சு முரளிதரன் சூப்பரா இருந்தது. ஆஹ் முத்தையா முரளிதரன் ஆமா. வந்து சஞ்சு சாம்சன் வந்து டவுன் த ட்ராக் வந்து அடிக்க போகும்போது அப்படியே பின்னாடி கீப்பர் கையில போயிடும் பால். பால் சஞ்சு போயிருமா? சாம்சன் சஞ்சு ஷாக் ஆயிட்டு பாதி கிரீஸ்ல வந்து பாதி பிச்சில் வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்டா இருந்தது. ஸோ அது நடந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணாங்க, எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு. அப்புறம் ஹால் ஆஃப் ஃபேம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்ல. அதுல வந்து பார்த்தேன். இவங்க மேத்யூ ஐடனுக்கும் சுரேஷ் ரெய்னாவுக்கும் தந்தாங்க. ஸோ அது செம்மையா இருந்தது. செம்ம க்ரௌடு, ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஒரு டைமும் கத்திட்டு அப்படி இப்படின்னு ஆக்சுவலா நான் இருந்தாங்க. புக் பண்ணலாம்னு இருந்தேன் பாஷா. பட் ஆஹ் சரி மேட்சுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டேன். உம் ஆனா பார்த்த டிக்கெட்லாம் இருந்துச்சு. சரி மேட்சுக்கு பண்ணிக்கலாம். பட் நல்ல ஒரு உம் ஈவெண்டா இருந்திருக்கும் போல. சரி, நல்லா இந்த மாதிரி இருந்தது. எல்லா டீமும் ஏஆர்மான் பண்ணுவாங்க. கான்சர்ட்டோட ஃபயர் ஒர்க்ஸோட செம்மையாண்டாச்சு. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆக்சுவலா அந்த இல்ல அந்த இது ஒரு அப்படியே ஒரு ஒரு ட்ரெண்டா டிராஃபியும் மாறி எடுத்துட்டு பாருங்க. வந்து
ஒருத்தங்க ஒரு டிராஃபி எடுத்து இங்க வச்சாங்க. அது ஒரு போட்டோ ஷூட் ஒண்ணு பண்ணாங்க. ரீசெண்டா போட்டோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. டோனி நிக்கிற மாதிரி அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து ஆர்சிபி அந்த போட்டோ காப்பி பார்த்தேன். பண்ணிட்டாங்க, ஆர்சிபி காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எது காப்பி போட்டாங்க பார்த்தா கீழே இவ்வளவு கப்பு இருக்கு. ஏதோ நாங்க காப்பி போட்டோன்ற மாதிரி கேக்குறாங்க. அது ஒரு மீம் ஒண்ணு பாத்துருந்தேன். இல்ல அது என்னன்னா அந்த ஒரு ஈவெண்ட் தான் அவங்க வந்து தனியா வச்சிருந்தாங்க. இப்ப அது எல்லாரும் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் ஆர்சிபி பண்ணாங்க அந்த ஈவெண்ட். லாஸ்ட் இயர் பண்ணிருந்தாங்க அவங்க. ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. அப்படியா? இந்த வருஷம் தான் நான் லாஸ்ட் இயர் தான் எனக்கு தெரிஞ்சது அன்பாக்சிங் ஈவெண்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோட்டல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் போஸ்ட் கொரோனா ஐ திங்க் கிரவுண்டுக்கு கொண்டாங்க நினைக்கிறேன். கிரவுண்டுக்கு கொண்டாங்க. ஏன்னா இதுவும் நல்ல கிரவுண்ட் செம்மையா அந்த லைட்டிங் ஷோ, லேசர் ஷோ எல்லாம் பண்ணாங்க. பாத்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஒரு 4 என்ன அனிமேஷன் பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு பிளேயர் வரும்போதும் அவங்க அனிமேஷன் வரும். அது செம்மையா அந்த வீடியோ நல்லா இருந்தது. அவங்க வீடியோ நல்லா மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அது என்னன்றது தெரியல. நம்ம ரொம்ப நேரமா வந்து ஈவென்ட் பத்தி பேசிட்டோம். இப்ப நம்ம வந்து ரிவ்யூக்கு போலாம். லைக் மெயினான இதுக்கு போலாம். சோ எங்க ஆரம்பிக்கலாம் பாஷா? எந்த டீம் பத்தி பேசலாம் இன்னைக்கு? இன்னைக்கு ஆர்சிபி பத்தி பேசுவோம். ஓ சாம்பியன் சைட் ஆர்சிபி. ஆமா, சாம்பியன். லாஸ்ட் டைம் டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க. சோ இந்த வாட்டி அவங்க எப்படி வராங்க, ஃபுல் ஃபோர்ஸோட வராங்களான்றத அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். எண்டிங் வித் சிஎஸ்கே பண்ணுவோம். நல்லா இருக்கும். ஓகே, எண்டிங் சிஎஸ்கே. சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ ஐபிஎல்ல பண்றோம். நம்ம ஒரு பவர் ஹவுஸாவே பண்ணுவோம் நம்ம. நல்லா கண்டிப்பா. ஓ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த டைம் பார்க்கறது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. லைக் ஃபார்ம் ஆஃப் டிம் டேவிட், சால்ட் அந்த மாதிரி கிடையாது. பட் அங்க பூஸ்ட் இருக்கு. யாருன்னா கோலி மெயின் பூஸ்ட், படிக்கல். ஏன்னா படிக்கல் வந்து ஒரு பெரிய சீசன் வர்றாரு. ரஞ்சி அண்ட் விஜய் சார் ரெண்டுமே அடிச்சுட்டு வர்றாரு. அது போக ஒரு ரிசர்வ் வச்சிருக்காங்க. லைக் அவர் வந்து மேபி இறங்கினாலும் இறங்கலாம், இல்ல விடுவாங்க. வெங்கடேஷ் ஐயர். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா 15 crore சம்திங் கொடுத்து வாங்கிருக்காங்க. பட் ஸ்டார்டிங் ஆக முடியாது. எவ்வளவு தெரியல. பவுலிங் வேணும், 6 bowler ஆப்ஷன் வேணும். இல்ல படிக்கல் வச்சு பவுலிங் போட முடியாது. ஓகே, நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த பிளேயிங் லெவல் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது. ஷெப்பர்ட் வந்து வாரி வெல்லர் ஷெப்பர்டு எப்படி இருந்தாலும் ஒரு 24 over 24 ரன் போயிடும். எப்படிதான் 20 runs to 24 போயிடும். அவர் வந்து 4 hours 40 தான். 4 hours 40 தான். அதுக்கு மேல கிடையாது. 40 எல்லாம் கம்மி. 40 எல்லாம் கம்மி. கொஞ்சம் 4 hours தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷெப்பர்டுக்கு தர மாட்டாங்க. வெரி ரேர். 3 overs 40 கூட ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். எஸ்டேயாலும் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க அந்த பர்சனல் இஷ்யூ. மங்கேஷ் அப்படியா தெரியல, மங்கேஷ் இல்ல ஈக்குவலா இருக்காரு. மங்கேஷ் ஆனா அவங்களோட இதுல டீம்ல பார்த்தா அந்த பவுலிங் சைடு தான் அவங்க வீக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. பேட்டிங் செம்மையா இருக்கு. ஆக்சுவலா பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. பவுலிங் சைடு ரொம்ப ஒரு மாதிரி லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி அந்த பவர் இல்லைன்ற மாதிரி தெரியுது. லாஸ்ட் இயர் பவர் இல்லைன்னா ஒரே ஒரு பவர், ஒரு ஃபிட்டான ஹேசல்வுட். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஓடுற ஹேசல்வுட் ஐபிஎல்ல. ஹேசல்வுட் இருந்ததுனால புவனேஸ்வர் குமாருக்கு விக்கெட் வந்தது. ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காருல கூட. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பவுன்ஸ் வேற போடுவாரு ஹெல்மெட் போடலன்னா. வெங்கடேஷ் ஐயருங்க ஒரு பவுன்ஸ் போட்டா மூஞ்சிக்கு அடுத்த பால் இப்ப நிக்கிறான், கொத்திட்டான் உள்ள. ஆமா ஓகே, சரியான ரவுஸ் அது. மூஞ்சிக்கு போட்டான். சரி அடுத்த பால் அவன் சரி மூஞ்சிக்கு வந்து நிக்கிறான், உள்ள போட்டான் ஒரு பால் சர்ன்னு. அதுக்கப்புறம் ஹெல்மெட் வாங்கிட்டான் வெங்கடேஷ் ஐயர் அந்த இதுல. அடுத்த பால் கொத்தி போல் எடுத்துட்டு அப்படி நம்ம ஆளு. இந்த டைம் டஃபி தான் எனக்கு வந்து அவங்க பவுலிங் தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு தோணுது. ஹெசல்வுட் இல்லாம டஃபிக்கு போனாங்கன்னா டஃபி ஒண்ணு டஃபி இல்லைன்னா நோவான் துஷாரா, 2 பேர்ல ஒருத்தர் தான். துஷாரா இன்னும் கிளியர் ஆகல, என்ஓசி கிளியர் ஆகலையா? ஓகே, இப்போ வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. பட் கிளியர் அவங்க கிளியர் கொடுத்து அவங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடணும், அது கஷ்டம். ஓகே, டிம் டேவிட் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பெருசா நாக் பண்ணல. வேர்ல்டு கப்லயும் பெருசா நாக் கிடையாது, எதுவுமே இல்ல.
ஈவன் ஜிம்பாவே கூடயே ஒரு பவுன்சர் பால், சும்மா ரேண்டமான பவுன்சர் பால் தான், பட் அதுவே ரேண்டமான க்ளோவ் பவுன்சர் வாங்கி பால் ஃபைன் லெக்ல சும்மா ஷார்ட் ஃபைன் லெக்ல கேட்ச் வரும். அது ரொம்ப ரஷ்யா அதான் இருக்க மாதிரி இருக்கு. டிம் டேவிட் பெருசா ஃபார்ம்ல இல்ல. ஜிதேஷ் சர்மாவும் அவ்வளவா மேட்ச் ஆடல நடுவுல. மேட்ச் ஆடினாலும் அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு டீமா வரும்போது அந்த ஒரு இது வந்துரும் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஃபில் ஷாட்டுக்கும் சரியான ஃபார்ம் இல்ல. ஆர்சிபி கண்டிப்பா யூனிட்டா வரும்போது ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பிளஸ் கோலி ஃபேக்டர், கோலி எவ்வளவு ரன் அடிப்பான்னு தெரியாது. கோலி ஃபேக்டர் அங்க இருந்தாலே ஒரு இதுதான். எப்படி சிஎஸ்கே தோனி ஃபேக்டரோ, மும்பைக்கு ரோஹித் சர்மாவோ, அந்த மாதிரி கோலி ஃபேக்டர் ஆர்சிபிக்கு. அதுதான். சரி பாஷா, இப்ப பிளேயிங் பார்த்தலாமா? நிறைய டீம் பத்தி பேசிட்டோம். நிறைய டீம் பத்தி பேசிட்டோம். சோ இப்ப பிளேயிங் 11. நானும் பிளேயிங் 11 போட்டு வச்சிருக்கேன். ரெண்டுமே மேட்ச் தான் பார்ப்போம். சரி, முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் வந்து ஏன் சொல்றேன். சரி, ஓகே. என்னோடது ஓப்பனிங் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. ஓகே. அண்ட் ஒன் டவுன் நான் வெங்கடேஷ் ஐயருக்கு போவேன். ஓகே. ஏன் சொல்றேன் கடைசியில. அப்புறம் சொல்லுங்க. ஃபோர்த்து படிதர், ரஜத் படிதர். தென் அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா. ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஜிதேஷ் சர்மா ஒரு டிம் டேவிட், ரெண்டு பேர்ல யாராவது போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து டிம் டேவிட். இப்போ இது வரைக்குமே ஒரு 2 ஃபாரினர்ஸ் வந்துட்டாங்க உள்ள. அடுத்து வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட். ஓகே, 7. ஓகே. தென் குர்னால் பாண்டியா. ஓகே. புவனேஸ்வர் குமார் 9. ஓகே. அண்ட் 10 சுயேஷ். ஓகே. 11 வந்து நுவான் துஷாரா. ஓகே. சோ ஓகே, இதுல வந்து இல்லாம இம்பாக்ட் பிளேயர் இல்லாம. ஓகே. சோ இதுல எவ்வளவு கவர் ஆயிருக்குன்னா, 1 டைம் ரொமாரியோ ஷெப்பர்ட். 1 மினிட். அப்போ இம்பாக்ட் வந்து என்னோட இம்பாக்ட் வந்து ராஷிக் தார். சப்போஸ் செகண்ட் போலிங்கா இருந்ததுன்னா ராஷிக் தார் செகண்ட் இது கொண்டு வருவேன் நான். செகண்ட் போலிங்கா தான். ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப முக்கியம். ரொம்ப மட்டமா ஆடுறாங்கன்னா பட்டிதாரை கொண்டு வந்துருவேன் இம்பாக்ட் பிளேயரா. பட்டிதார் ஓபனருங்க. இது கேப்டனுங்க. பட்டிதார் இல்ல, சாரி, படிக்கல். ஒரே ஒரு படிக்கலை கொண்டு வந்துருவேன். ஏன் நான் வெங்கடேஷ் ஐயரை வந்து நான் இன் பிளேஸ் ஆஃப் படிக்கல் போட்டிருக்கேன்னா, வெங்கடேஷ் ஐயர் ஆல்ரவுண்டர். ஸோ ஈ கேன் போல். அந்த 6th போலிங் ஆப்ஷன், நல்ல போலிங்கும் போட்டிருக்காரு. கேகேஆர்ல இருக்கும்போது சரி, இந்தியாவுக்கும் நல்ல போலிங் போட்டிருக்காரு. ஸோ மை மெயின் பவுலர் இஸ் புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா இஃப் என்ஓசி கிளியர் ஆயிடுச்சுன்னா. அதர்வைஸ் ஜேக்கப் டஃபி தான். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் கன்சிடர் ஜேக்கப் டஃபி. இது வரைக்கும் என்ஓசி கிளியர் ஆகல. ஸோ ஜேக்கப் டஃபி அண்ட் புவனேஸ்வர் குமார், சுயேஷ் சர்மா, குர்னால் பாண்டியா, வெங்கடேஷ் ஐயர் இஸ் ஒன் மோர் bowling option, and Romario Shepherd. If impact player, if RCB is bowling second, Rashik Dar. There are 7 options. ஓகே. ஸோ இப்போ இந்த டீம் எஸ்டேயாலும் இல்லாதனால இப்படிதான் பண்ணி ஆகணும். வேற வழி எனக்கு தெரியல. இல்லைன்னா வேற யாராவது டொமஸ்டிக் பிளேயர்ஸ், அவங்க யங் பிளேயர் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க யாராவது வந்து மேபி அவங்க அந்த ஸ்பார்க் தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தோணுது. பேட்டிங் வந்து சம பவர் இருக்கு. எனக்கு படிக்கல் இருந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இல்லை. எனக்கு பினிஷிங்ல பயங்கர பவர் இருக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பட்டாலே மேட்ச் முடிஞ்சிடும் அது. ஸோ ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் 3 பேருமே அந்த மாதிரி கேட்டகரி தான். அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க ஒரு 15 பால்ஸ்ல ஒரு 30 ரன்ஸ் அந்த மாதிரி தான் அடிக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க பாக்குறதுக்கு. ஸோ ஓப்பனிங்ல ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி ஃபார்ம் நல்லா போச்சுன்னா அவங்களுக்கு அந்த இது இருக்காது. மிடில் ஓவர்ஸ்ல வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரஜத் பட்டிதார் ஸ்பின் நல்லா ஆடுவாங்க. அது அப்படியே ரொட்டேட் ஆகிக்கலாம். அவங்க பேட்டிங் வந்து இவ்வளோ இருக்கு ஆக்சுவலா. இது அதனால தான் நான் படிக்கல, நான் போடல. நேரம் ஆப்போசிட்டா போட்டிருக்கேன். லைக் சால்ட் கோலி படிக்கல். நான் வந்து ஐயர் பக்கம் போல படிக்கல். சால்ட் கோலி படிக்கல். ஓகே. அப்புறம் வந்து 4th வந்து பட்டிதார், தென் டிம் டேவிட், ஜிதேஷ், நம்பர் 7 இஸ் ஷெப்பர்ட், ஸோ குர்னால் பாண்டியா. ஓகே. ஸோ நம்பர் 8 வந்து முடிஞ்சு. அப்புறம் வந்து புவனேஸ்வர் குமார், தென் ஸ்வேஷ். ஆக்சுவலா ஸ்வேஷ் வந்து நான் வந்து நம்பர் 10ல வச்சிருக்கேன்.
11 வந்து ஃபாரின் பவுலர். ஸோ இட்ஸ் டஃபி ஆர் துஷாரா. ஆர் நோ துஷாரா, வேற ஆப்ஷன் இல்ல உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா துஷாரா, புவனேஸ்வர் குமார், ஸ்ரேயஸ் சர்மா, அப்புறம் குருல் பாண்டியா 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஷெப்பர்டுக்கு ஒரு 2 ஓவர். அண்ட் மை இம்பாக்ட் பிளேயர் வந்து செய்தார் மங்கேஷ் யாதவ் ஆர் சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ 2. அண்ட் ஸ்வப்னில் மேபி அது ஸ்பின் பிச்சா இருந்தா ஸ்வப்னில் சர்மா. ஓகே, நானும் அது யோசிச்சேன். ஆனா 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போறதுதான் கொஞ்சம் இதுவா இருந்தது எனக்கு. கொஞ்சம் பேட்டிங்கும் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ராஷிக் யோசிச்சேன். ஆனா டெத் ஓவர்ஸ் வேணும்ன்றதால ராஷிக் தார் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். வேற ஆப்ஷன் இல்ல. டெத் ஓவர்ஸ் புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் இருக்கு. நவான் துஷாரா இல்லைன்னா ஜேக்கப் டஃபி அடிச்சிருவாங்க. இல்ல எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. பார்த்தோம். ஓகே, இது சப்போஸ் இதுல என்னோட பிளேயிங் லெவல்ல ஃபில் சால்ட் ஒரு 3-4 மேட்ச் நல்லா இல்லைன்னா அந்த இடத்துல ஜேக்கப் டெத்தல் கண்டிப்பா ஓப்பனிங் இறக்கிடுவேன். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆர்சிபி எனக்கு இந்த வாட்டி அப்கோர்ஸ் கோலி தான் சொல்லணும். நானும் கோலி தான் சொல்ல வந்தேன். வேற ஆப்ஷன் இல்லையே. பிளேயர் டு வாட்ச் அவுட் வருஷம் கோலி தான் சொல்லணும். நானும் வெங்கடேஷ் ஐயர் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிருந்தேன். ஓகே, ஒரு 3 சீசன் ஃபெயில் ஆயிருக்கு. சோ பாப்போம் இந்த டைம் எப்படி வெங்கடேஷ் ஐயருக்கு. ஓகே, எனக்கு வந்து ஓகே, சோ எனக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட்னா இட்ஸ் அகைன் புவனேஸ்வர் குமார் தான். நான் கோலி சொல்லியிருப்பேன், இல்லைன்னா புவனேஸ்வர் குமார் தான். ஏன்னா ஒரு டைட்டில் அடிக்கணும்னா அதுக்கு பவுலர் நல்லா இருக்கணும். ஸோ சப்போஸ் ஐ வாண்ட் புவனேஸ்வர் குமார் டு பவுல் குட். ஸோ அவர் நல்லா பண்ணாலே ஆர்சிபி உள்ள தூக்கிட்டு வந்துருவாங்க, பிளே ஆஃப் தூக்கிட்டு வந்துருவாங்க. முடிஞ்சு அவர் அடி வாங்கினா புவனேஸ்வர் குமாருக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் இருக்கு இந்த வாட்டி. ஏன்னா ஹேசல்வுட் இல்லாதனால அந்த பார்ட்னர்ஷிப், பவுலிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் இதுவாகும். ஸ்டார்டிங்ல புவனேஸ்வர் குமார் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சூரியவன்சி நினைக்கிறேன், சூரியவன்சி ராணா அடிப்பான். ஆயுஷ் மாத்திரை கூட அடிச்சான்னு நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்திரை நல்லாவே அடிச்சான். அப்புறம் தான் வந்து இங்கிடி வந்து டக்குன்னு எடுத்து கொடுப்பாரு. ஆமா, இங்கிடி வந்தான். ஆமா கரெக்ட். இப்ப இங்கிடியும் இல்ல, அவங்க ஏன் விட்டாங்கன்னு தெரியல. இப்ப அவங்க விட்டதுனால இங்கிடி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். T20 வேர்ல்ட் கப் இங்கிடியை விட்டுட்டு டஃபி எடுத்தாங்க. டஃபி வந்து வேர்ல்டு கப்ல போர் பெர்ஃபார்மன்ஸ், இங்கிடி ஹை பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இந்தியால தான் ஆட போறோமே மேட்ச் ஆக்சுவலா. ஆமா ஆமா, இங்கிடி சரியான முடிப்பாங்க. எங்க முடிப்பாங்க ஆர்சிபி? என்னோட இதுல ஃபோர்த்னா நான் எப்படி சொல்றேன்னா பிளே ஆஃப்ஸ் விட்டுறணும். ஓகே, வெறும் லீக் மேட்சஸ்ல டேபிள்ல 4th இருப்பாங்க. டாப் 4ல அவங்க இருப்பாங்க. 4th எனக்கு வந்து டியூ டு தி பவுலர்ஸ், ஒன்லைன் பவுலர்ஸ், சோ 4 and 5 சப்போஸ் அவங்க உள்ள குவாலிஃபை ஆனா அது லாஸ்ட் மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். கரெக்ட், ஏன்னா பியூர் பவுலர்ஸ் தான். எனக்கு வந்து 24ல ஆன மாதிரி இருக்கும். சிஎஸ்கே கூட அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கும். பவுலிங் இல்ல. சோ இது வந்து என்னோட இதுல வந்து டேபிள்ல டாப் 4ல இருப்பாங்க. 4th பிளேஸ்ல இருப்பாங்க ஆர்சிபி. நான் அடிச்சு பாக்குறேன். சோ 4th and 5th பிளேஸ் மாறி மாறி சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து மாறலாமா? சிஎஸ்கே. எஸ், இட்ஸ் சிஎஸ்கே. சோ நீங்க ஆரம்பிச்சா நாங்க கேட்டா ஓகே. ஆக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியால 6வது கப் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வருது. சூப்பரா இருக்கு. இல்ல நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சான்ஸ் இருந்துச்சு. ஈரான்காக வந்து அமெரிக்கா மேல குண்டு போட்டானோ இல்லையோ, இங்க வந்து ஆஸ்திரேலியாக்காக கொண்டு பெரிய குண்டு தூக்கி போட்டான். ஏன்னா நார்த்தன் எலிஸ் வந்து ஒரு பெரிய அசர்ட், அதை ரீப்ளேஸே பண்ண முடியாத அசர்ட். அது வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டாங்க. ஓவர்ஸ்க்கு பயங்கரமான ஆளு நேத்தன் எலிஸ். ஸ்டார்டிங் மிடில் ஓவர்ஸ்க்கும் போடலாம், இனிஷியல் பவர் பிளேலயும் யூஸ் பண்ணலாம் நேத்தன் எலிஸ் ஆக்சுவலா.
அந்த வேரியேஷனை இந்தியன் பிளேயர்ஸ் பிடிக்கவே இல்லை. ஸ்பென்சர் ஜான்சன் ரீப்ளேஸ்மெண்டா போட்டிருக்காங்க. எனக்கு ஏன் போட்டாங்கன்னே தெரியல. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஸ்பென்சர் ஜான்சன் வர மாட்டான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல். ஏப்ரல் 22 வரான். எதுக்கு அப்ப அவன் எடுக்கணும்? நிறைய வேற நல்ல அந்த சவுத் ஆப்பிரிக்கன் போலர் யாராவது பேட்மேன்லாம் எடுக்கலாம். சூப்பரான போலர், நல்லா போட்டிருக்கான். அப்புறம் எனக்கு இந்த ஆப்கானிஸ்தான் நவீன் உலக் நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் நவீன் உலக்கு தெரியல. இந்த ஜாஷ் டங் பாத்திருக்கீங்களா? ஜாஷ் டங் அவன் வந்து இதுல நல்லா 100 நல்லா போடுவான். 100 நம்ம இது இந்தியாவுக்கு செட் ஆகாது எனக்கு தெரியும். ஜேபி இருக்கணும். இல்ல ஓட்டன் இந்த டைம் மட்டும் வேர்ல்டு கப் சூப்பரா போலிங் போட்டான். அப்படியா? அவங்க ஆல்பி மார்க்கல் மாதிரி பிலீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. ஆனா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் தெரியல. இல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அவன் போன ஐபிஎல் 7 பால் தான் பிடிச்சிருக்கான். 7 பால். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா நடந்ததுல நம்ம செமிஃபைனல் நடந்ததா? செமிஃபைனல் இங்கிலாந்து கூட தான் நடந்தது. ஆமா, அதுலயும் அவனோட இன்டென்ஷனே ஹிட்டிங்கே கிடையாது. ஆக்சுவலா இங்கிலாந்து இருந்தாங்க. லென்த் பால் தான். இந்த ஃபுல்லர் இல்ல. அதான் இந்த ஃபுல்லர் யாகர்லாம் போட்டா ஒண்ணும் வராது, கை கால்லாம் வராது. பட் குத்தி போட்டா பால் ஸ்டான்ஸுக்கு மேல போகும். அதுக்கு தெரியல எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ஏன் பிளேயிங் லெவல்ல இல்ல ஜேமி வார்டன். ஓகே, அப்ப ஏன் பிளேயிங் லெவல் இருக்கா? அதுதான் கோட்ஸியா கூட எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. கோட்ஸி ஒரு வாரி வல்லதுதான். எனக்கு ஓகே, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. இந்த பென் சீஸ் பாத்தீங்களா? பென் ஷியர்ஸ்னு ஒருத்தன் நியூசிலாந்து பையன் தான். உங்க கோச்சோட ஊர் தான் பென் ஷியர்ஸ். எல்லாம் நியூசிலாண்டா இல்ல, ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா போடுவோம், நல்லா ஸ்ட்ரைட்டா போடுவோம் பால. ஜாக் ஃபோக்ஸ் எடுத்தாங்க. ஜாக் ஃபோக்ஸ் இது வேர்ல்ட் கப்ல சம்மடி. இன்னைக்கு ஒரு மேட்ச்ல 4 overs 22 for 1. யாரு? பைடனோட ஜாக் ஃபோக்ஸ். ஓ, அப்போ யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆப்ஷன் இல்ல, அது சி டீமுங்க, சவுத் ஆப்பிரிக்கா சி டீமுங்க. அப்போ தெரியல. இல்ல மேட் என்ட்ரி தான் வைப்போம். மேட் என்ட்ரி ஆக்சுவலா இது இந்த லைன் அப்ல மட்டும் நேத்துல இருந்தா மேட் என்ட்ரி இருக்கும் போலிங். அந்த 6 டிராபிக் வந்து எனக்கே பயமா இருந்துச்சு. ஓகே போட்டு நமக்கு முன்னாடி அடிச்சுவாங்க போல அப்படின்னு தோணுச்சு. பேக்கப்ஸும் இருந்தது, சிஎஸ்கேக்கு பேக்கப்ஸும் இன்னமும் இருக்கு. அந்த போலிங்ல தான் இப்ப பேக்கப்ஸ் இல்ல. கரெக்டான மேபி சிஎஸ்கே வந்து இந்த பென் இல்ஃபனாஸ் யூஸ் பண்ண மாதிரி இந்த ஜாக் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ஃபனாஸ் எல்லாம் நல்லா போட்டுருந்தாங்க. இல்ஃபனாஸ் அப்புறம் ஒரு பவுலர் வச்சுப்பாங்க. அந்த பவுலர் யாருன்னா அந்த ஈஸ்வர் பாண்டே, இல்ஃபனாஸ். சும்மா அதை ஓட்டினா மட்டும் போதும். ஸ்டார்டிங் மன்பிரீத் கோனி, அது வந்து தோனி ஃபார்முலா. ஆனா இப்போ ருத்துராஜ் ஃபார்முலா இருக்குது. தோனி ஃபார்முலா வந்து அது இல்ல. இப்போ எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டாங்கல்ல. இப்போ கேமே சேஞ்ச் ஆயிடுது. ஃபார்மேட் நம்ம ஃபார்மேட் T20 ஃபார்மேட்டா இருந்தாலும் அந்த அப்ரோச் வந்து எல்லாருக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடிச்சா எல்லாரும் 230 மேல தான் அடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இல்ல முன்னாடி 7th ஓவர் அடிக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா, பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவர் அடிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இந்த ஐபிஎல்ல அதை மட்டும் அதே மாதிரி அடிச்சிருக்கானுங்க. 7th ஓவர் அதிகமா ரன் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஆர்சிபி சொன்னேன், இப்போ நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஐ வாண்ட் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சாம்சன் ஓப்பனிங். சாம்சன் வந்து வேர்ல்டு கப் அதே ஃபார்ம் அப்படியே வர போறாரு. சோ இட்ஸ் சாம்சன். கெய்க்வாட் இது என்னன்னா இந்தியன் டீமுக்கான செலக்ஷன் மாதிரி தான் கெய்க்வாடுக்கு. ஸோ ஹி வில் கோ குட் அட் 1 நம்பர் 1ல தான் விளாட போறாரு. ஐ மீன் 1 down விளாட போறாரு. தென் வந்து தூபே, நான் வந்து தூபே போறேன் லெஃப்ட் ஹேண்டர். ஏன்னா எல்லாம் ரைட் ஹேண்டர். அடுத்து லெஃப்ட் தூபே நம்பர் 4, அதாவது நம்பர் 4. ஓகே, நம்பர் 5 வந்து பிரீவிஸ். நம்பர் 6ல வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன். பட் யாருன்னா பிரசாந்த் வீர் ஆர் கார்த்திக் சர்மா. நோட் பண்ணிக்கிறேன் என்னோட இதுல. ஓகே, 6 நான் கார்த்திக் சர்மா சூஸ் பண்ணுவேன். பட் அவர் ஆடு கொஞ்சம் டவுட் தான். பிரசாந்த் வீர் ஆர் கார்த்திக் சர்மா 2 பேர் தான். தென் தோனி தலைவர் at 7.
8 வந்து Okay. நான் ஓவர்டன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஓவர்டன். ஓகே. அவன் இப்ப போடுற பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 140 கிளிக் அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபுல்லா பவுலர்ஸ் யாருன்னா நம்ம நூர் அகமது, கம்போஜ், கலில் 3. ஓகே. சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுலர்ஸ் வந்துரும். யாருன்னா பிரசாந்த் வீர், தூபேகிற ஒரு 2 ஓவர் வாங்கலாம். சும்மா ஒரு ஓவர் 2 ஓவர் வாங்கலாம். ஓவர்டன், கலில், கம்போஸ், நூர். சோ 5 ஓவர் அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அதனால இம்பாக்ட் எப்படி வச்சிருக்கு அப்படின்னா உருவில் பாட்டில், ராகுல் சாகர், மேட் என்ட்ரி இல்லையா? ஐயோ இல்ல கலில் வந்து இது கம்போஜ் ஆக்சுவலா வந்து இம்பாக்ட் பிளேயர் தான். மேட் என்ட்ரி தான் உள்ள. ஓகே. சோ இம்பாக்ட் வந்து கம்போஜ், உருவில் பாட்டில், அப்புறம் ஒரு பிளேயர் மேட் ஷாட். அதுல மேட் ஷாட்ல ஏன்னா இவங்க கூட 4 பேர் வந்துருச்சு. அதான் கம்போஜ், ராகுல் சாகர், அப்புறம் உருவில் பாட்டில். இந்த 3 பேர் தான் இவ்வளவு வரும் உள்ளையா. எனக்கு வந்து ஆஸ்திரேலியா தேவைப்படுது. இந்த 3 பேர் தான் இம்பாக்ட் பிளேயர். மேட் ஷாட் ஓவர்டன் பதிலா கரெக்ட். மேட் ஷாட் ஸ்பின்னோ ஆஃப் ஸ்பின்னோ இருக்கு ஆப்ஷன். ஓகே. சூப்பரான ஸ்பின்னுங்க அவன். 2 நல்ல ஹிட்டர் வேற. இந்தியா ஆஸ்திரேலியா அந்த சீசன்ல சூப்பரா இருந்தது பேட்டிங். சோ நிறைய இருக்கு லெக் ஸ்பின் ஆப்ஷன். ஆக்சுவலா எங்க மாட்டோம். எஸ்ஆர்எச் பேட்டிங் கூட தான் பிரச்சனை ஆகும். அங்க டாப் ஆர்டர் ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அது மேட்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் அதுல அந்த தியரியில நான் உடன்பட மாட்டேன். உங்க கேப்டன் மேல நான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்தா ஜடேஜாக்கே ஒரு தர மாட்டான். சோ அப்படிங்கும்போது உங்க கேப்டன் இதுலயும் பாப்போம் என்ன பண்றாருன்னு தெரியல. எனக்கு பர்சனலா அந்த ஒரு இது கிடையாது. எனக்கு யார் வேணா எப்படி வேணா போடலாம் அந்த டைம்ல. உங்க கேப்டன் கூட பரவாயில்ல. எங்க கேப்டன் வந்து சாண்டருக்கே தர மாட்டான். ஹார்திக் பாண்டியா தூபே இறங்கி இருப்போம். தூபே வந்து பேட்டிங் வந்துருவோம். சாண்டர் அப்படியே ஆஃப் பண்ணிடும். அவ்வளவுதான். சாண்டர் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். கொடுக்கலாம். தூபேக்கு ஏன் விக்கெட் எடுக்க முடியாத? சாண்டர் எடுக்கலாம். ஏன் ராகுல் சார் எடுத்திருக்கான். ராகுல் சார் கரெக்டா இருந்திருக்கான் டூபேக்கு. அதனால தூக்கி இங்க போட்டாங்க. ராகுல் சார் ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் ஆக்சுவலா. கரெக்ட். டெஃபினெட்லி நல்ல ஸ்பின்னர் ராகுல் சார். அவங்க லாஸ்ட் இயர் வந்து எஸ்ஆர்எச் சரி யூஸ் பண்ணல ராகுல் சார். அங்க போனா ஒருத்தனையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்க போய் சுந்தர், கார்த்திக் தியாகி, இந்த பையன் சந்தீப் சர்மா ஒருத்தனையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபாரின் கேப்டன். உம்ரான் மாலிக்கும் வச்சிருந்தாங்க. ஃபாரின் கேப்டன் ஐபிஎல் வழங்காது. ஓகே. என்னோட பிளேயிங் லெவல் போமா? யா. சோ எந்த சேம் ஆயுஷ் அண்ட் சஞ்சு ஓப்பனிங். 1 down ருத்ராஜ். அண்ட் நெக்ஸ்ட் 2 down வந்து ஐ வில் கோ ஃபார் உர்வில் பட்டேல். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அந்த ஃபயர் பவர் இருந்தது நல்லா. உர்வில் பட்டேல் அண்ட் ஆயுஷ் மாத்திரை நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலா ராகுல் திரிபாட்டி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் அவங்க இல்லாம உர்வில் பட்டேலோட ஸ்ட்ரைக் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்சே அந்த அடி செம்ம அடி. ஆமா சரியான அடி. அதுவும் இல்லாம உர்வில் பட்டேல் என்னன்னா அந்த ஹைட் யூஸ் பண்ணி நல்லா ஆட வருது. இப்ப உர்வில் பட்டேல் சரியா படல, கிளிக் ஆகல, கொஞ்சம் மேட்சுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. சரி திரும்ப வந்து ஃபெயிலியர் வருதுன்னா சர்ஃப்ராஸ் கான போட்டுரும். நான் மறந்துட்டேன். சாரி. டொமஸ்டிக் செம்ம பிளேயர், செம்ம ஃபார்ம் இப்ப ரீசெண்ட்ல. எனக்கு ஆக்சுவலா உர்வில் பட்டேலை விட எனக்கு சர்ஃப்ராஸ் தான் போடணும்னு இருந்தது அந்த ஸ்பாட்ல. பட் ஆனா லாஸ்ட் இயர் உர்வில் நல்லா பண்ணதுனால அந்த ஃபயர் பவர் ஸ்டார்டிங்ல கொடுத்துதான் ஆகணும். இல்ல கொடுத்தா ஆகணும். லாஸ்ட் இயர் பண்ணதுக்காக ஒரு 2 மேட்ச் தான் ஆகணும் கண்டிப்பா. சோ 5th வந்து பிரேவிஸ். சோ மிடில் ஓவர்ஸ் வந்துரும் எப்படி இருந்தாலும் இதுல. 5th பிரேவிஸ், அடுத்து ஆமா. சோ நெக்ஸ்ட் வந்து டோனி. அதுக்கப்புறம் 8th வந்து பிரசாந்த் வீர். ஸோ லெக் ஸ்பின் அண்ட் ஆல்ரவுண்டர். டோனிக்கு அப்புறம் மேபி டோனிக்கு முன்னாடி கூட வரலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷனு. அண்ட் 9th நூர் அகமது. ஸோ ரிஸ்ட் ஸ்பின்னர். ஸோ இதுல 2 ஸ்பின்னு கவர் ஆயிட்டாங்க இந்த. அண்ட் 10th இஸ் மேட் என்ட்ரி. ஓகே. அண்ட் 11th இஸ் கலில். யா. இம்பாக்ட் பிளேயர் வந்து அன்ஷுல் கம்போஜ்.
ஆமா 20 hours straight ஆ game என்னோட கொடுத்தீங்க. இதுல வேற யாரும் தரல. கரெக்ட். கரெக்ட். எனக்கு வந்து இப்போ 1 2 3 பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. அதாவது சாலிடான பவுலர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அண்ட் 100 ஓவர் 100 வந்து ஒரு ஓவர் ஒரு 4 ஓவர்ஸ் போயிடும். 16 ஓவர்ஸ் இதுல கவர் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர்ல பிரசாந்த் வீர் நல்லா போட்டா 3 ஓவர் போடலாம். அதுக்கப்புறம் டூபே ஆப்ஷன். எனக்கு அங்கதான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் தரணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு நியூ பவுலர் போகலாம். ஆயுஷ் மாத்திரவே ஒரு பவுலர் தான். அண்டர் 19ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். லெக் ஸ்பின்னர். ஆமா ஆக்சுவலா போட்டு லெக் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் தெரியல, ஆனா ஸ்பின்னர் 3-4 இல்ல 4-4 எடுத்த மாதிரி இருந்து நினைக்கிறேன். சோ ஆயுஷ் மாத்திரையும் அவங்க சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்க இன்னும் ஒரு 2 ஓவர் 1 ஓவர் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷட் டவுன் ஓவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 7th ஓவர்ஸ்ல இருந்து போடுறது. சோ அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டூவே இப்ப அந்த ஓவர் தான் அடிக்கிறாங்க. அந்த ஓவர் அடிக்கிறாங்க 7th ஓவர். மேபி அடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா டூபேக்கு வந்து நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்த போலிங்ல வந்து இந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வந்து டூபே பார்த்தாச்சு. பால் போடுறது வந்து ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா போடுறாப்பா அப்படிலாம் கிடையாது. ஆனா விக்கெட் வந்துருது. பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணிடுறான், வந்து மிஸ்டேக் பண்ணிடுறான். ஹைட்டு இப்போ நிறைய அந்த வைட் ஆக்கர்ஸ் தான் போட்டுட்டு இருக்கான் டூபே. நல்லா போடுறான். டூபே வந்து இப்போ டூபேக்கு கண்டிப்பா இந்த வாட்டி போலிங் கிடைக்கும். ஸோ இதான் என்னோட பிளேயிங் 11 அண்ட் இம்பாக்ட். இந்த வாட்டி எனக்கு கலீலோட போலிங் பிடிக்கும். ஆக்சுவலா லெஃப்ட் ஆர்மரு ஸோ நல்லா ஸ்விங் ஆகும், பால் வெளியே போகும். கோலிக்கும் கலீலுக்கும் லாஸ்ட் ஐபிஎல்ல ஒரு ரைவல்ரி மாதிரி, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி ரைவல்ரி மாதிரி நிறைய பால் மிஸ் ஆச்சு. கோலிக்கும் கலீலுக்கும் அவங்க 2 பேரும் ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரிலாம் போயிருந்தது. ஸோ கலீல் அன்ஷுல் கம்போஸ் மேட் என்ட்ரி. அன்ஷுல் கம்போஸ் டெத்ல போடுவாங்க கண்டிப்பா. சிஎஸ்கே இஸ் போலிங், சிஎஸ்கே இஸ் டிஃபெண்டிங். போன வருஷம் டெத்ல போடல. போன வருஷம் பத்தினா அதனால போட கொடுக்கல. ஆனா போன வருஷம் கூட மேட்ச்ல போட்டான், கடைசியில போட்டான், ஒரு 2 மேட்ச் போட்டான், நல்லா போட்டான் அன்ஷுல் கம்போஸ். சொல்லுங்க உங்களை பிளேயர் டு வாட்ச் அவுட் யாரு? பிளேயர் டு வாட்ச் அவுட் இதுல சஞ்சு தான். ஸோ எல்லோல எப்படி இருக்க போகுது இந்த சென்னை கிரௌடு அண்ட் வேர்ல்ட் கப்ல இருக்க அந்த ஃபார்மை திரும்ப எப்படி வந்து இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனுக்கு இது ஒரு இந்த பீக் இயர் பிரைம் டைம்னு வாங்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் சஞ்சுவோட பிரைம். ஸோ அந்த பிரைம் டைம்ல சிஎஸ்கேக்கு வந்தது, சிஎஸ்கேக்கு 6th லோடிங்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ சஞ்சு என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சஞ்சு ஆடுறதுக்கு காரணம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இந்த ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்து தந்தது. இப்போ அந்த ஸ்டான்ஸ் மாத்தியாச்சு. ஆக்சுவலா சஞ்சு வேர்ல்டு கப்லயே பார்த்தோம், நிறைய மாத்தியாச்சு ஸ்டான்ஸ். ஸோ அப்ரோச் ஒண்ணுதான், அப்ரோச் அட்டாக்கிங் தான். ஆனா ஸ்டான்ஸ் மாத்துறதுனால அந்த விக்கெட் விழுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாகுது சஞ்சு சாம்சன். ஓகே. ஸோ அது ஒண்ணு. சில பால் மிஸ் ஹிட் ஆயிடும் சஞ்சுக்கு, அது மட்டும் பாத்துக்கணும். வேர்ல்டு கப் தொடர்ந்து 80+னா அதுவும் அதெல்லாம் பீக்னு சொல்லலாம், வேற மாதிரி பேட்டிங். ஸோ அதனால பிரைம் சஞ்சுவோட பிரைம் டைம் அது, பிரைம் பீரியட். ஸோ அது வந்து சிஎஸ்கேல இருக்கும்போது வந்திருக்கிறதுனால ஸோ வாய்ப்பு இருக்கு. நான் 14 crores பாய் தான் போறேன். ஸோ பிரசாந்த் வீர். ஸோ நான் டொமஸ்டிக்ல பார்த்தேன், ஏற்கனவே பயங்கரமா இருக்கு. அண்ட் பேட்டிங்கும் கூட நல்லா இருந்தது. அதான் ஐ திங்க் ஒரு அரௌண்ட் 6 point something 6 நினைக்கிறேன். அது பெஸ்ட் ஆக்சுவலா. ஸோ நான் வந்து பிரசாந்த் வீர் தான் போறேன். ஒரு மிடி ஜடேஜாவை நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். எங்க முடிப்பீங்க? பிளே ஆஃப் அந்த ரிசல்ட்லாம் அதுக்கப்புறம் தான், அது நாக் அவுட், அது நம்ம கையில எதுவும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. Third till the league stage ends. எனக்கு வந்து டிராமட்டிக்கல் தான். சோ 4 or 5, சோ 2 பேர் அடிச்சுக்கங்க. 4 or 5 ஆர்சிபி அண்ட் இதுவா திரும்ப 2024. நான் ஆக்சுவலா 2 கொடுத்துருப்பேன்.
என்ன விஷயம்னா அந்த பவுலிங் மட்டும்தான். அந்த பவுலிங் அந்த ஃபார்ம்ல இருக்காச்சுன்னா மேல போயிடலாம், இல்லைன்னா கீழே போயிடலாம். கொடுத்துருப்பேன். அதான் நானும் 2 கொடுத்துருப்பேன். அக்கீல் ஹுசைனை எப்படி ஃபிட் இன் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. அவங்க கொண்டு வருவாங்களா எடுத்துட்டு? ஏன்னா இதுல இடமே கிடைக்கல அக்கீல் ஹுசைனை வச்சு. நான் ஆக்சுவலா வந்து இதுல என்னோட டீம்ல வந்து 3 ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க, ஓவர்சீஸ் 3 தான் இருக்காங்க. ஸோ என்னால பவர் பிளேல மேபி அக்கீல் ஹுசைனையும் கொண்டு வர முடியும். ஆனா கொண்டு வந்தேன்னா பேசர் சேர்ந்தது அன்ஷுல் கம்பன் யூஸ் பண்ண முடியாது. இல்ல நீங்க பவர் பிளே அக்கீல் ஹுசைன் சொல்றீங்க. அக்கீல் ஹுசைன், இவன் நூர் அகமது, தென் பிரசாந்த் வீர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அக்கீல் ஹுசைன் வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணலாம், அதுதான் ஒரு அட்வான்டேஜ். எனக்கு வந்து மேட்டி ஃபார்டேன்னு ஒரு பிளேயர் இருக்கான், அவன் யாருமே எடுக்கல இருக்கான் இப்ப. இல்ல அவன் பிஎஸ்எல் இல்ல, இதுல வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது பார்த்தா. வெஸ்ட் இண்டீஸ் சூப்பரா போட்டான். அவன் சிக்ஸ் அடிப்பான், பயங்கரமா அடிப்பான். ஆனா எந்த டீம் எடுக்கல. இந்த ஆக்சுவலா எனக்கு அதுதான் எனக்கு சிஎஸ்கே கிட்ட இந்த ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்ததுக்கு அந்த யூஎஸ்ல ஒரு பவுலர் போட்டானே ஷைலாக், வான் ஷைலாக். கரெக்ட், வான் ஷால்விக் எடுத்துக்கலாம். நல்லா நல்ல பவுலர், சூப்பரா போடும். இந்தியாவுல 4 விக்கெட் போடும். இந்தியா போடுறது நான் 4 டே எடுத்தேன்னா கொல்கத்தா ஆகாது. இல்ல உள்ளே வர மாட்டான். ஜிடில இருக்கும் போதே தெரிஞ்சிச்சு ஸ்பென்சர் ஜான்சன் ஒன்னும் இதுவும் ஆகல, கிளிக் ஆகல. ஏன் ஸ்பென்சர் ஜான்சன் தெரியல. கேகேஆர்ல பாக்கல நீங்க? கேகேஆர்ல அதுக்கு முன்னாடி அடி சம்மட்டி வாங்கிதான் அவன், சரியான அடி வாங்கினான். கன்ஃபார்ம் அவன்ட்ட நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஓவர் போட்டு 40 ரன் கன்ஃபார்ம் ஜான்சன். அது மேலே பார்க்க முடியாது. நீங்க இதான் என்னோட பிளேயிங் 11 பிளேயர் டு வாட்ச் அவுட் சொல்லிட்டேன். சஞ்சு சாம்சன் மைனஸ். லைட்டா பார்க்க வேண்டியது பவுலிங் தான். சிஎஸ்கேக்கு பவுலிங்ல தான் எனக்கு கொஞ்சம் அங்க லைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த அப்ரோச் நம்ம சொல்லிட்டோம். 2 டீமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆர்சிபிக்கும் ஆனா 2 டீமும் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி பேட்டிங்ல ஃபார்ம் வைஸ் பார்த்தா சிஎஸ்கே நல்லா இருக்காங்க. கரண்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்தா சிஎஸ்கே இங்க இருக்கு, ஆர்சிபி இங்க இருக்கு. கரெக்ட், ஏன்னா சொல்ல முடியாது. இங்க ஃபுல்லா டேவிட் அண்ட் சால்ட்டோட ஃபார்ம் டிப் ஆயிருக்கு. அது 2 தான் பிரச்சனை. அது ரொம்ப பட்டிதாரம் எனக்கு எப்படின்னு தெரியல. ரீசெண்டா சையத் முஸ்தாக் இல்ல எப்படின்னு தெரியல எனக்கு, நான் பார்க்கல, சரியா நோட் பண்ணல. இல்ல பட்டிதாரு கொஞ்சம் ரஷ்டியா தான் இருக்காரு. சரி, ஓகே, இதுதான் என்னோட கன்க்ளூஷன் ஆஃப் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. ஓகே, சோ நல்லா இருந்துச்சு, நல்லா ரிவ்யூ பண்ணிருக்கோம். சோ முதல்ல உங்க டீம் எடுத்துட்டோம், அதனால அடுத்து ஒவ்வொரு டீமும் போவோம். ஓகே, அடுத்து நாளைக்கு என்ன எந்த டீம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம்? நாளைக்கு நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் தென் எம்ஐஏ போலாம். எஸ்ஆர்ஹெச் அண்ட் எம்ஐ ரெண்டுமே பவர் ஹவுஸ். அதுவும் எஸ் பாஷா, இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இட்ஸ் a good time talking to you. ஸோ நல்லா இருந்துச்சு, கிரிக்கெட் பேச நல்லா இருந்துச்சு. தெரியல. யா, ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க அதையும். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ஓஜி கிரிக்கெட் டாக்ஸ் அண்ட் பாஷா வியூஸ். கண்டிப்பா பாருங்க, சொல்லுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ என்னோட சேனலும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க, அதுவும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு நாங்கள் கண்டினியூஸா வீடியோ போடுவோம், ஐபிஎல் ரிவ்யூ பண்ணுவோம். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இந்தியா மேட்சஸ் இருந்தாலும் அதுவும் நம்ம மேட்ச் ரிவ்யூ, ப்ரிவியூ எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம். இந்த இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஜேர்னியை. கண்டிப்பா நல்லா கிரிக்கெட் பார்ப்போம், பேசுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் அண்ட் எம்ஐ வீடியோ வரும். ஸோ அதுவும் நீங்க பாருங்க. ஸோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல நீங்களே தூங்கும் போது கேட்டா கூட கேளுங்க, நல்லா இருக்கும். அப்படியே ஏதோ பேசுறாங்க இவங்க பாட்டுக்கு, நம்ம தூக்கம் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஹெட்ஃபோனை போட்டு விட்டுருங்க. ஸோ அதுவும் ஒரு பண்ணாதான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அதுக்காவது போட்டு ஆன் பண்ணி விட்டு தூங்குங்க, அவ்வளவுதான். உங்க மைண்ட்ல தூங்கும் போது கனவுல வந்துட்டு இருக்கும் சிஎஸ்கே ஆர்சிபி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். IPL fever is on, guys. Come on. IPL fever is on. So 28th மேட்ச் இருக்கு, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி vs அதுக்கும் ஒரு ப்ரிவியூ பண்ணுவோம், இல்லனா டைரக்டா ரிவ்யூவே பண்றோம், மேட்ச் ரிவ்யூ. கண்டிப்பா அதுக்கு இருக்கு. ஓகே ஓகே, பை. ஓகே, பை.